நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம் உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க. மேலும் உங்களுடைய ஆதரவை நிறைய கொடுங்க. இன்னும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். நல்ல விஷயங்கள் சொசைட்டிக்கு அந்த காலத்துல எப்படி கார்லாம் தயாரிச்சாங்க, ஸ்கூட்டர்ஸ் எப்படி இருந்துச்சு, சோஷியல் இஷ்யூஸ்லாம் பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அந்த லேண்ட் மாஸ்டர் சீரீஸ்ல இன்னைக்கு கொஞ்சம் லேண்ட் மாஸ்டர் பத்தி இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா சில விஷயங்கள் சொல்லிட்டு அடுத்தது வந்து நம்ம அம்பாசிடர் எப்படி வந்துச்சுங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், லேண்ட் மாஸ்டர் கார், அதாவது ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் லிமிடெட் ஃபேக்டரி வந்து கல்கட்டால உத்தரப்பான்கிற ஒரு இடத்துல தான் அந்த ஃபேக்டரி போட்டாங்க. அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத நான் அடுத்த பதிவுல சொல்றேன். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது ஒரு 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 முக்கியமான ஒரு அந்த இடம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு அந்த இடம். ஸோ அதை பத்தி நான் அடுத்த பதிவுல சொல்றேன். இப்ப அந்த லேண்ட் மாஸ்டர் வந்து இது வந்து வெஸ்ட் பெங்கால்ல உள்ள டாக்ஸி. அது எல்லாமே மேல வந்து எல்லோ கலர்ல இருக்கும், மித்தெல்லாம் சைட்ல பிளாக் கலர்ல இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லோ கலர் டாக்ஸி ஆயிடுச்சு. வெஸ்ட் பெங்கால்ல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா லேண்ட் மாஸ்டர் அண்ட் அம்பாசிடர் தான் டாக்ஸி. பாம்பேல எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரீமியர் 1 பத்மினி ஃபியட் தான் டாக்ஸியா இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் லார்ஜஸ்ட் கார் மேனுஃபேக்சர் இன் இந்தியா. 2 கார் தான் நிறைய நாள் இந்தியால இருந்தாங்க. ஸோ அதனால வந்து இது லேண்ட் மாஸ்டருடைய டாக்ஸி. இவர் வந்து ரொம்ப நாளா இந்த டாக்ஸியை வச்சிருக்காரு. இவருக்கு இப்ப 75 வயசு ஆகுது. அந்த லேண்ட் மாஸ்டருடைய இன்டீரியர் பாத்தீங்கன்னா கேலன்ல இருக்கும். ஃபியூல் டேங்க் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல உள்ள கேலன்ல இருக்கும். ஏன்னா 1954 to 57 வரைக்கும் லேண்ட் மாஸ்டர். அதுக்கப்புறம் வந்து அம்பாசிடர் 1965 to 72 இந்த மாதிரி ஒவ்வொரு பீரியடா வச்சிருந்தாங்க ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ்ல. இந்த ஃபேக்டரி பாத்தீங்கன்னா முதல்ல எப்படி பேபி ஹிந்துஸ்தான் தயாரிக்கிற அந்த ப்ரொடக்ஷன் லைன் பாருங்க, அந்த லைன்ல இருக்கக்கூடிய அந்த காலத்து ஃபேக்டரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேண்ட் மாஸ்டர் எப்படி அசம்பிள் பண்றாங்க அப்படிங்கிற அந்த விஷயமும் இதுல நீங்க பாத்திருப்பீங்க. ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் உடைய லோகோ வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பழைய லோகோ, இது வந்து இப்போ இருக்கிற லோகோ. இப்ப திருப்பி லேண்ட் மாஸ்டர் 2026 வரப்போகுது, அதே பேரோட புதுசா வரப்போறதுன்னு சொல்றாங்க. பட் இன்னும் கன்ஃபார்ம்டா நியூஸ் தெரியல. நான் முன் பதிவுல சொன்ன மாதிரி லேண்ட் மாஸ்டர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத இந்திய மக்களின் ஒரு 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 அங்கமாக அது இருக்குது. லேண்ட் மாஸ்டர்னாலே எல்லாருக்குமே ஒரு ஒரு தனி ஒரு பிரியம் உண்டு அதுக்கு மேல. அந்த கார் வந்து உண்மையிலே இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா லைக் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டடி வெஹிக்கிள், ஒரு கம்ஃபர்ட் வெஹிக்கிள். அதுல வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 9000 நான் சொன்ன மாதிரி 9845 அந்த இதுவும் இருக்கும். நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலான்.